எல்லாருக்கும் வணக்கங்க. இது தாங்க முருங்கைக்கீரை பொடி. இந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யணுன்றதை என்னோட பதிவில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சாதம் தாங்க. நல்லா வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கொஞ்சமாக போட்டுட்டு வேர்க்கடலை முந்திரி கூட ஒரு 4 போடலாங்க. அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு காஞ்ச மிளகா 4 கறிவேப்பிலை இது எல்லாமே வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து பொரிச்சு வர்ற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறங்க ஒரு 2-3 ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடி. அது வந்து நம்ம எவ்வளோ சாதம் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வச்சு நம்ம வந்து அந்த குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து சாதம் வந்து நல்லா ஆறி இருக்கணுங்க. சூடாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லஞ்ச் பாக்ஸு கொடுக்குறது கொஞ்சமாக லாஸ்ட்டில் தாங்க சால்ட்டு சேர்க்குறேன். லஞ்ச் பாக்ஸு கொடுக்கறதுனால நல்லா வந்து சாதத்தை ஆற வச்சிடணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் வந்து முருங்கைக்கீரை பொடியை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க. ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.